சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட பாகிஸ்தானுக்கு செல்லாத வகையில் நடவடிக்கை. விரைவில் சிந்து நதி தண்ணீர் திருப்பி விடப்படும் என மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் CR பாட்டீல் தகவல். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த சந்தோஷ் வீட்டில் NIA அதிகாரிகள் விசாரணை. தாக்குதலில் உயிர் பிழைத்த குடும்பத்தினரிடம் புனேவில் உள்ள வீட்டில் விசாரணை. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் கோதுமை அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் அவசரமாக அறுவடை. சேலம் அருகே பட்டாசு வெடி விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. திருவிழாவில் பட்டாசு வெடித்தபோது தீப்பொறி விழுந்து மொத்த பட்டாசுகளும் வெடித்து விபரீதம். பட்டாசு வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் SP நேரில் ஆய்வு. எதிர்பாராத பட்டாசு வெடி விபத்து உயிரிழப்பால் சோகத்தில் மூழ்கிய கஞ்சநாயக்கன்பட்டி. டாஸ்மாக் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் முறையீடு. கனமழையால் சிக்கிம் மாநிலத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு, சாலைகள் துண்டிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கி தவிப்பு. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. புனித மேரி பேராலயத்தில் போப் பிரான்சிஸ் உடல் இன்று மதியம் நல்லடக்கம். வாட்டிகனில் போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஞ்சலி. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் போப் பிரான்சிஸ் உடலுக்கு நேரில் அஞ்சலி. போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கையொட்டி இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து. நூறு நாள் வேலை திட்டத்தினால் அழிந்து போன விவசாய குடும்பங்கள் ஏராளம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அதிகாரிகள் லட்சக்கணக்கில் கொள்ளையடித்ததாக குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் ஆதாரத்துடன் புகார். உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கையுடன் தன்னை சந்திக்குமாறு வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு திருவள்ளூர் ஆட்சியர் உத்தரவு. யாருடைய பர்மிஷன் வாங்காம கட்டிட்டாங்க. அது அயோத்திதாச பகுதியிலிருந்து கட்டிருக்காங்க. அது எஸ்சி பகுதியில கட்ட வேண்டிய இடத்தை அவர் ஒரே ஆர்டிஓ மீட்டிங் கூட வரதில்லையா? வீடியோ செஞ்சிருக்காங்க. ஆமா சார், அவரு தானாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சார். போய் பாதி இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட். எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டை செமிகண்டக்டரின் தலைநகரமாக மாற்றுவோம். தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா திட்டவட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற செங்கோட்டையன். கட்சி கட்டுப்பாட்டால் கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளிக்க நிர்வாகிகள் மறுப்பு. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். நாடு முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன பேரணி. காஷ்மீர் தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு கனவிலும் நினைக்காத கடினமான தண்டனை வழங்க வேண்டும். மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வகையில் தண்டனை இருக்க வேண்டும் என நடிகர் ரஜினி வலியுறுத்தல். காஷ்மீர்ல அமைதி இருந்த இயற்கையாளர்களை திரும்பி இருக்கிறது எதிர்களுக்கு பிடிக்கல. அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஒரு தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும்னு சொல்லி அவங்க கனவு கூட எதிர்பார்க்க கூடாது.
காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் வீடுகள் தகர்ப்பு. பயங்கரவாதிகளின் வீடுகளை இடித்தும் வெடி வைத்தும் தரைமட்டம். காஷ்மீர் தாக்குதலை கண்டித்து லண்டனில் இந்தியர்கள் போராட்டம். இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக கண்டன முழக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக துணைவேந்தரிடம் 6 மணி நேரம் விசாரணை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் போலீசார் இன்றும் விசாரணை. கோவையில் 6 ரூபாய் டிக்கெட்டிற்கு 10 ரூபாய் வசூலித்த தனியார் பேருந்தை தடுத்து நிறுத்திய இளைஞர். அதிக கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்து உரிமையாளருக்கு அபராதம் விதிப்பு. விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் குத்தாலம் வட்டாட்சியர் மீது லஞ்ச புகார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி அளித்த புகாரால் கூட்டத்தில் பரபரப்பு. சாலை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விமான பணிப்பெண்கள் விழிப்புணர்வு. மத்திய பிரதேசத்தில் விமான பணிப்பெண்கள் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய போலீசார். நேபாள சட்டத்திற்குட்பட்டு மெட்டா நிறுவன நடவடிக்கைகளை 7 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும். தவறினால் மெட்டா நிறுவன செயலிகள் அனைத்தும் நேபாளத்தில் தடை செய்யப்படும் என நேபாள் அரசு எச்சரிக்கை. சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி. ஹாட்ரிக் தோல்வியை தவிர்த்து பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்த ஹைதராபாத். சென்னை அணி மீண்டும் தோற்றதால் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர் தோல்வியால் சிஎஸ்கே ரசிகர்கள் விரக்தி. மார்க்கெட்டிங் பண்றாங்க ப்ரோ. அதுக்கு அடுத்து ப்ரோ டோனி வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. 50 ஓவர் மேட்ச் மாதிரி ஆடினாங்க சிஎஸ்கே. அப்புறம் 20 ஓவர் மேட்ச் ஆடினாங்க. அப்புறம் லாஸ்ட் 6 ஓவர் டெஸ்ட் மேட்ச். ஆக்ஷன் எல்லாம் ஆளு செலக்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க ஒரு சீசனையே வந்து ஆளு செலக்ட் பண்றது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தோனி பேசாம 2023லயே வந்து அழகா வந்து கெத்தா போயிருந்திருக்கலாம். எங்களுக்கு சந்தோஷம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளும் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முன்னேற தீவிரம். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் சபலன்கா, பெகுலா, பலோனி, ரைபகீனா 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்வரவ், மெத்வதேவ், ரூப்லெவ், ரூட் 3வது சுற்றுக்கு தகுதி.